ஒரு பாஸ்டர் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது நீர் எங்க இருக்கிறீரப்பா எனக்கு தெரியணும் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பித்தார். 2 பேர் நடந்து போகிற பாதப்படி இருந்துச்சாமா அவருடைய தரிசனத்துல. ஒரு 4 பாதங்கள் அப்படியே போகுது, மணல் அப்படியே நடந்து போகுது, பாதங்கள் பதிஞ்சு பதிஞ்சு போகுது. ஆண்டவர் சொன்னாரா, ஒண்ணு நீ ஒண்ணு நான், ஒண்ணு நீ ஒண்ணு நான். 2 பேர் அப்படியே நடந்து போகும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே ஒரு பாதத்தை காணல, அதாவது ஒரு மனிதனுடைய பாதத்தை காணல. உடனே இவன் சொன்னானா, ஆண்டவரை பார்த்தீங்களா, கஷ்டத்துல கூட இந்த உலகம் என்ன கைவிட்டுச்சு, ஆனா நீங்களும் என்ன விட்டு போயிட்டீங்களே. போன வாரம் சொன்னது போல, நான் முன்னால் தேடினேன் அவரை காணேன், பின்னால் தேடினேன் அவரை காணேன், அவர் எங்க போனார் எனக்கு தெரியல. யோபு சொன்னது போல இவன் கதர்னாராம், ஆண்டவரே எல்லாரும் போறது மாதிரி நீங்க போறீங்க தானே ஆண்டவர், என்ன விட்டு எல்லாரும் என்ன கை விட்டாங்களே ஆண்டவரே, நீங்களும் போறீங்களா ஆண்டவரே, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, நீங்களும் வேற போயிட்டீங்களேப்பான்னு சொன்னப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்துல தோண்டி சொன்னாரா, அந்த 2 பாதங்கள் உன்னுடையதல்ல என்னுடைய பாதம். ஏனென்றால் உன்னுடைய வேதனையின் நடுவாய் நீ நடந்து போகும்போது நீ என்னுடைய தோளின் மேல் இருந்தாய் என்பதை மறந்து போகாது. இந்த அதிகாலை நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ தனிமையாய் நடக்கும் போது யாரும் இல்லை என்று யோசிக்காத தேவ பிள்ளை, உன்னோடு நடந்து வருகிற ஒரு தேவன் உண்டு, உன்னோடு நடந்து வருகிற ஒரு பாதம் உண்டு, உன்னை கைவிடாதிருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு, உனக்காகவே இந்த உலகத்துல இறங்கி ஜீவன் விட்ட ஒரு தேவன் உண்டு, உனக்காகவே அடிக்கப்பட்ட ஒரு ஆண்டவர் உண்டு, உனக்காக எனக்காக கர்த்தர் விழாவிலே குத்தப்பட்டது உண்மை என்றார். நிச்சயமாய் அவர் உங்களை தனியா இருக்க விடவே மாட்டார். கடைசி வரைக்கும் உங்களோட